குட் மார்னிங். வெல்கம் டு அர்ச்சனா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஆரோக்கியமான காஃபி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தேற்றான்கோட்டை காஃபிங்க. இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சவங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்ல இதுக்கு 1/2 லிட்டர் பால் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம இந்த தேற்றான்கோட்டை காஃபி பவுடரு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நார்மல் காஃபி தூள் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா போட்டு கொதிக்க வைங்க. நம்ம யூஸ்வலாக எடுக்கிற காஃபி மாதிரி கலர் கொடுக்காது. இது லைட் கலராக தாங்க வரும். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க்குங்க. இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம். இப்போ காஃபியை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாதவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டெல்லாம் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க. இதில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இது கலரு இப்படி தாங்க இருக்கும். பட் குடித்தா உங்களுக்கு காஃபி டேஸ்ட்டு வரும். இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான தேற்றான்கோட்டை காஃபி தயாருங்க.